இன்னொரு வேலிடான பாயிண்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நானே போய் பேசுவேன், 2 நாள் பொறுத்து பார்ப்பேன், 4ஆவது நாள் நானே போய் பேசுவேன் அப்படின்னு. ஆக்சுவலா நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள் நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட சண்டை போடுறாங்க, பேசுறாங்க, இல்ல 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டாங்க அப்படிங்கிற இடத்துல அந்த உறவை நாம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அந்த உறவை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அப்படின்னா அந்த இடத்துல ஈகோவை பார்க்காம நானா போய் பேசுறேன் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். உங்க ஃப்ரெண்டு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்காக பண்ணியிருப்பாரு. ஒரு ஃப்ரெண்டு இருக்காருப்பா, நல்லா கவனிங்க. ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு சென்னையில, இன்னொரு ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டை தேடி போறாரு ஒரு வேலை விஷயமா. கிட்டத்தட்ட 40 நாள் அவர் ரூம்ல ஸ்டே பண்றாரு. 40 நாள் ஸ்டே பண்ற இடத்துல 39 நாள் 2 பேருக்கும் பிரச்சனை வரல. இதெல்லாம் உங்க லைஃப்ல இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். உங்களை மோட்டிவேட் பண்ண வரல. உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயத்த தான் பேச வந்திருக்கிறோம். அதுக்கு தான் மைண்ட் யுவர் மைண்ட் பேர் வச்சிருக்கோம். சரி, ரைட். 39 நாள் அந்த 2 ஃப்ரெண்டுக்குள்ளேயுமே எந்த பிரச்சனையுமே வரல. 40வது நாள் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வருது. ரொம்ப ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஒருத்தர் பேசுறாரு, இன்னொருத்தர் என்ன செஞ்சுட்டாரு, அடிச்சிடுறாரு. இன்னொரு ஃப்ரெண்டை அடிச்சிடுறாரு. எந்த ஃப்ரெண்ட் அடிக்கிறாரு? உதவி கேட்டு போனார் தெரியுமா, அவரை அந்த அந்த ஃப்ரெண்ட் அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு வெளியே போன்ட்டாரு. இவரும் அழுதுகிட்டே என்ன செஞ்சுட்டாரு, வெளியில வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. 10 வருஷம் கழிச்சு இந்த ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, வெளியில போனார் இல்லையா ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வளர்ந்துட்டாரு, பெரிய இடத்துக்கு போயிட்டாப்ல. இப்ப இந்த ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, இவரு ஒரு காலேஜ்ல இவருடைய மகளுக்கு சீட்டு கேட்டு இவர்கிட்ட ரெஃபர் பண்ணீங்கன்னா அந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவரு அட்ரஸ் தேடி இங்க போறாரு. போன இடத்துல யார் இருக்கா, 40ஆவது நாள் அடிச்சு வெளியே பத்தினார்ல, அவர் தான் உட்கார்ந்துருக்காரு. அவர் ரெக்கமெண்ட் பண்ணா பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க சுச்சுவேஷன். இவர் என்ன பண்ணார் தெரியுமா, எதையுமே மனசுல வைக்கல. வாடா உள்ளவா, என்ன செஞ்சா, ஏது செஞ்சா, எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படி இப்படின்னு பழக்கம் விட்டு அந்த ஒரு நிகழ்வு நடந்த மாதிரியே காட்டிக்கல. உடனே ஹெல்ப் பண்ணார். எப்படிடா ஹெல்ப் பண்ண, உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு, உன்னை நான் அந்த அளவுக்கு அடிச்சு துன்பப்படுத்தி உன்னை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி அனுப்பி விட்டேன், நீ எப்படிடா எனக்கு ஹெல்ப் பண்ற, அதெல்லாம் எப்படிடா மறக்க முடியுது உன்னால அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, டேய் நீ 40வது நாள் நடந்த கசப்பான விஷயத்த பேசிட்டு இருக்கிற, நான் அதுக்கு முன்னாடி 39 நாள் என்கிட்ட ₹1 எதிர்பார்க்காம என்னை கவனிச்சிருக்க. அந்த 39 நாள் எனக்கு நீ தான் சோறு போட்டிருக்க, என்னை தங்க வச்சிருக்கிற, வேலைக்கு அலையிறதுக்கு அங்கங்க எனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிற. அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு ஒரு நாள் நீ என்னை திட்டிட்ட, ஒரு நாள் நீ அடிச்சிட்ட அப்படிங்கிறதுனால உன்னை நான் எதிரியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னான். இது நிஜமா நடந்த ஒரு விஷயம். புரியுதா? ஒரு உறவுக்குள்ள சண்டை, ஏன்னா உங்க வயசுல அத்தனை பேருக்குமே அந்த எமோஷனல் மைண்ட் அதிகமா இருக்கும். ஒருத்தன் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு போய் நிற்போம், அடிக்கிறதுக்கு அப்படிதான் நிற்போம். அப்படித்தானே, ஆமாவா இல்லையா? சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா அப்படிதான் நிற்போம் நாம. ஆனா ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு அவன் நமக்கு என்னதான் நல்லது பண்ணியிருக்கிறான், சே இந்த ஒரு விஷயத்துக்கு அவன்கிட்ட சண்டை போடுறதா வைக்கிறதா அப்படின்ட்டு அவன்கிட்ட நானா போய் பேசுவான்னு சொன்னா பாருங்க, சூப்பர்மா. கைத்தட்டல் கொடுங்க அந்த பொண்ணுக்கு.